தண்ணீர் ஒன்றியம் முருகன் அடிமை என்கின்ற நாடகத்தை நடிக்க வேலைக்கு வர தயாராக இருக்கிறோம். நம் தேசத்தையும் சமயத்தையும் பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்தவர்களில் சீக்கியர்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த வம்சத்தில் மாவீரனான தேஷ் பகதூரின் மகனான குரு கோவிந்த சிம்மனின் அருந்தக புதல்வர்கள் உலகில் சரித்திரமுள்ள காலம் வரையில் மங்கா புகழுடன் விளங்குவர். அந்த வீர புதல்வர்களின் பெயர்கள் ஜோராவர் சிங், பதேஷ் சிங். மதப்பற்றும் தேசப்பற்றும் கொண்ட இந்த இரு வீரர்களும் தாய் மதமாம் இந்து மதத்திற்காக உயிர் துறந்து வீர மரணம் அடைந்த வரலாற்றை நம் மாணவர்கள் நடிக்க உள்ளார்கள். இதோ நமது வீர புதல்வர்களின் வரலாறு. காட்சி 1. இடம் குரு கோவிந்த சிம்மனின் இல்லம். பங்கு பெறுவோர் ஜோராவர் சிங், பதேஷ் சிங் வீரர்கள். சில சங்கம் தெரியும் ஒவ்வொரு தெரியும் காட்சி 2. இடம் அவுரங்கசீப்பின் அரண்மனை. பங்கு பெறுவோர் ஜோராவர் சிங், பதேஷ் சிங், அவுரங்கசீப் மந்திரி வீரர்கள்.
காட்சி 3 இடம் அவுரங்கசீப்பின் அரண்மனை. பங்கு பெறுவோர் ஜொராவர் சிங், பதேஷ் சிங், அவுரங்கசீப் வீரர்கள். சிறுவர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் உங்களையும் பிரியப் போகிறது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் மனம் மாறினால் மகிழ்ச்சியுடன் வாழலாம். எங்களுக்கு தன் மானம்தான் முக்கியம். எக்காலம் கொண்டும் மதம் மாற மாட்டோம். எங்கள் தாய் மதத்திற்காக உயிர் பிடித்து பெருமை கொள்கிறோம். வீரர்களே, சொல்லி பயனில்லை. கட்டுங்கள் சமாதியை. சீக்கிரம். அண்ணா, ஏன் கோலை போல இருக்கிறாய்? நான் குரு கோவிந்த சிம்மனின் வீர புதல்வர்கள். இந்த வளத்திற்காக பாரத தேசத்திற்காக உயிர் விடுவதை புண்ணியமாக கருத வேண்டும். நீயும் கோலை போல இருக்கிறாய். உன்னை அண்ணன் என்று சொல்லவே வெட்கப்படுகிறேன். ஐயோ, வெட்கம் வெட்கம். தம்பி, நான் மரணத்தை கண்டு பயந்த அளவில்லை. அண்ணனாக பிறக்கும் எனக்கு பின் பிறந்த உனக்கல்லவா பாரத தேசத்திற்காக இந்த நலத்திற்காக முதலில் உயிரிடும் பாக்கியம் கிடைத்துள்ளது. அதை எண்ணித்தான் கண்ணீர் வடித்தேன். இப்போது நான் அண்ணா, நாம் வீரர்கள், வீரரின் புதல்வர்கள். இப்படி ஒரு அண்ணன் கிடைத்தது என் பாக்கியமே. அண்ணா, நாம் பாரத அன்னைக்காக மகிழ்ச்சியுடன் உயிர் துறப்போம். பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தன் நாம். அர்ப்பணமாவோம் அவள் தானினிலே தூய மலர்கள் நாம். தூய மலர்கள் நாம். அப்போது ஜொராவர் சிங் 9 வயது, பதேஷ் சிங்கிற்கு 6 வயது. இரண்டும் போதுமை சேர்க்க வைக்கின்றது இந்த சிறுவர்களின் தியாகம். இந்த வீர புதல்வர்கள் இன்று மட்டும் மங்காபுரம் நம் நெஞ்சில் எழுத்திருப்பார். நம் ஜொராவர் சிங், பதேஷ் சிங் வரலாறு உனக்கு பாடம். பதவிக்காகவோ பணத்துக்காகவோ மதம் மாறக்கூடாது. தாய் மதமாக இந்து மதத்திற்காக எதையும் இழக்க தயாராக வேண்டும். மாதா கி ஜெய். ஹலோ, நான் உனக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணேன். நீ கண் திறக்கல. எங்க கண்ணீரான உன் கால கழுவணும். நீ கருணை காட்டல. முருகா, என் மகனுக்கு இன்னொரு ஆயுள் முடிவு. அவனை திருப்பி தருவார் என்கின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வருது முருகா. வேணும்னே எங்க குலத்துக்கு காவலாய் காக்காத பை உன்னை வந்து சேர்ந்ததுக்குள்ள நாம உங்ககிட்ட வந்துடுறோம் முருகா. உங்ககிட்ட வந்துடுறோம். முருகா, உன்மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து எங்களால உயிர் வாழ முடியாது. அதனால நாங்க சாவதற்கு முன்னாடி ஒரு தடவையாச்சும் என் மகளை கண்ணுல காட்டு முருகா, காட்டு. என் மகனை கண் முன்னால காட்டு முருகா. என் மகனை காட்டு முருகா, காட்டு. காட்ட மாட்டியா முருகா? காட்ட மாட்டியா? முருகா, முருகா, மகனை சரவணா. முருகா, முருகா, என்னை காப்பாத்து. முருகா, என்னை காப்பாத்து. முருகா, எருமை மேல ஏறி எவன் வரும்போது மயில் மீது ஏறி நீ வருவேன்னு கத்து அனுபூதி சொல்லுதே. இப்போ என் ஆயுள் முடிக்கிற அறிகுறியா? எருமைகிட்ட ரூபத்துல என்னை துரத்திக்கிட்டு வர எவன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்த மாட்டியா? முருகா, பசியால இருந்த குழந்தையை ஞான சம்பந்தருக்கு ஓடி வந்து பால் கொடுத்தா உன் தாய். பசியால இருந்த குழந்தைக்கு பார்வதி ஓடி வந்து கருணை காட்டி இருக்கும் போது பெத்த குழந்தைக்காக துடியா துடிக்கிற என் தாய் வந்து எனக்கு ஏன் முருகா கருணை காட்ட மாட்டேங்கிற? முருகா, நீ கண் முன்னால இருக்கிற போது நான் என்ன செய்யும்? கோல் என்ன செய்யும்? நான் என்ன செய்யும்?
கடமை தவறக்கூடாது என்ற ஆர்வத்தில் பாசக்கயிறு என் கை தவறிவிட்டது. திருவண்ண பதங்களை வச்சிருப்பதை பார்த்துமா பாசக்கயிற்றை வீசினார்? பிரபு, என் கடமைக்கு தடையாக இருக்கிற எதையும் நான் பார்க்க கூடாது என்பதால் தானே எனக்கு அந்தகன் என்று பெயர் இருக்கிறது. வேலை வந்தது, அவன் விதி முடிந்தது, நானும் வந்தேன். இல்லை, அவனின் மண்ணில் இன்னும் பல காலம் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். மன்னிக்கவும், ஒருவரின் விதி முடிந்ததும் அரைக்கால் வினாடி கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாமல் இதுவரை நான் உயிர்களை கவர்ந்து வந்திருக்கிறேன். இப்படி நேரத்தோடு ஒட்டியிட்டு நேர வராமல் எனது கடமையை செய்து வந்ததால் வருவதால் வர போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்கிற பெயரும் இருக்கிறது. அதனால் தானே மும்மூர்த்திகளான அயனோ இல்லை, அரியோ இல்லை, அரகோ கூட என் தொழில் தலையிடுவதில்லை. காலதேவா, யான் யார் என்பதை புரியாமலே பேசுகிறேன். என் தந்தை கைலாசபதியே எனது உயிர், அகிலாண்டேஸ்வரி என்னை பராசக்தியே எனது உள்ளம், பரந்தாமனிடம் படைப்பவனும் 14 லோகங்களும் எம்முடையது என்பதை உணர்ந்து கொள்ளும். ஆகவே எமது சரண கமலாலயத்தில் சரணத்தை சிறுவனின் உயிரை பறிக்க நினைத்தால் அவன் விதியை மாற்றி அமைக்க எம்மால் முடியும். அப்போது அயனோ இல்லை, அரியோ இல்லை, அரணோ அம்மும் மூர்த்திகள் எம்மூர்த்தியும் உண்மை காக்க வரமாட்டார். நீர் சிந்தித்து முடிவுக்கு வர இன்னும் சில வினாடிகள் உமக்கு அவகாசம் அளிக்கிறோம். நீர் ஆயிரம் சொன்னாலும் என் சிறுவனின் உயிரை பறிக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். நில்லும். இனியும் ஓரணி எடுத்து வைத்தால் காலனே அந்த அருகில் உமக்கு கலால் ஆகிவிடுவார். காலனுக்கு ஒரு காலனா, அது இந்த வேலனா, அதுவும் எம் சிவபெருமானின் பாலனா. வேலே, உனக்கு வேலை வந்துவிட்டது. மும்மூர்த்திகளே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். தாயே, தந்தையே, மாமா, பிரம்மதேவரே, தங்கள் அனைவரையும் அனுமதித்தேன். கந்தசேனா, பிரணவத்திற்கு பொருள் தெரியாத காரணத்தினால் எனக்கு மண்டையில் குட்டு வைத்தாய், கொடுச்சிறையில் தள்ளினாய். எதற்கு பொருள் தெரியாததால் எவனுக்கு இந்த நிலை? பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை. அதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி சிறைப்பிடித்து விட்டால் விதி முடிக்கும் வேலையை யார் செய்வது? பழங்கதையை மறந்து விட்டீரா? கோபிக்க வேண்டாம் குமரா, வேண்டுகோள் விடுத்தேனே தவிர விவாதத்துக்கு வரவில்லை. மகாபிரபு, என்னை வம்பில் மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னேனே, கேட்டீர்களா? யமதர்மா, நீ பெரிய தவறு செய்து விட்டாய். முருகன் என்பவன் யார்? என் மருமகன். பெற்ற தந்தைக்கு பிரணவத்துக்கு பொருள் கூறிய பெரிய ஞானி. 3000 யானைகள் பலம் கொண்ட சூரபத்மனையே இரு கூறாக பிளந்தவன். பேசாமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வேலையை முடித்துக் கொண்டு போகும் வழியை பார். என்ன கார்த்திகேயா? சூதுக்கலை கற்றுணர்ந்த மதுசூதனரே, உமது சூழ்ச்சி கலையை நானும் அறிவேன். மன்னிப்பு கேட்பதா, வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு போவதா? போற்றியே எனது நோக்கத்தை மாற்றிவிட நினைக்கிறேன். அப்படிதானே மாமா? ஐயா, பிரம்மதேவர் பேசினார், நீ எதிர்த்து பேசினாய். என் மைத்திரர் மகாவிஷ்ணுவையும் நீ மதிக்கவில்லை. சிறுபிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். சிறுபிள்ளைடா தந்தையே, ஆயினும் நான் ஒருவர் மட்டும்தான் ஆண் பிள்ளை. இவ்வளவு ஆணவமா? சுவாமி, குமரா, என்ன இது? ஆணவம் பேசவில்லை தாயே, உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் உங்கள் பெருமையை உருவானவனா? இல்லை, தந்தையின் நெற்றிக் கண்ணை பிறந்தவன் தானே. நிச்சயமாக. அப்படி என்றால் நான் ஆண் பெற்ற பிள்ளை அல்லவா? உண்மைதான், ஆண் பெற்ற பிள்ளை ஆண் பிள்ளை தானே. நான் அதைத்தான் சொன்னேன். வேளா, நீ என் மருமக பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். சும்மா இரு. பிறப்பிற்கும் அவன்தான் விளக்கம் சொல்லுகிறான், பிரணவத்திற்கும் அவன்தான் விளக்கம் சொல்லுகிறான். இல்லையா பிரம்மா? முதலில் இவன் விடுதலை பற்றி பேசுங்கள். மகேஸ்வரா, உங்கள் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என் கடமையை செய்ய அனுமதியுங்கள். குமரா, ஒரு சிறுவனுக்காக யமனை சிறையில் அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு. ஆமாம் சரவணா, உன்
நியாயம். மகேஸ்வரி, நீங்களும் எடுத்து சொல்லுங்களேன். ஆக்குமரா, வேதங்களையும் விதிகளையும் மாற்ற இயலாது. அன்னையே, தங்களின் அபிமான பக்தரான அபிராமிப்பட்ட அமாவாசை திதியை பௌர்ணமி என்று தவறாக கூறி மரணத்தின் வாயில் நின்றபோது அவரின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தடாகத்தை கலற்றி வானிலை சுழற்றி வீசி அதுவே நிலவு அப்படியே நிலமொழி அண்ணாவை பௌர்ணமி என்று கூறி தங்கள் பக்தரை தாங்கள் காப்பாற்றவில்லையா? வேளா, பொதுவாக பெண்களுக்கு இரக்க குணம் அதிகம். உன் அன்னை என் தங்கை, அவளும் ஒரு பெண் தானே. பக்தனுக்கு உயிர் பறிபோய் விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள். அன்னை அவசரமிட்டார்கள். ஆனால் அதே காரியத்தை தாங்கள் ஆற அமர யோசித்து திட்டமிட்டே செய்தீர்கள். எதை சொல்கிறாய்? இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணமில்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்னும் ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை கொடுத்து தங்கள் பக்தரை தாங்கள் காப்பாற்றவில்லையா? குமரா, அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்பவரை எல்லாம் தடுத்து நிறுத்தவில்லை. அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே. என்ன சொல்கிறாய்? தங்கள் பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்ற காலனை காலால் கெட்டி வைத்துக் கொன்றீரே, அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா? நான் அப்படியே செய்தேன். ஐயா, குமரா, சர்வேஸ்வரனையே எதிர்த்து பேசுகிறாய். எதிர்த்து பேசவில்லை தாயே, உண்மையை எடுத்து சொல்கிறேன். அமரப்பட்டிருக்காக அமாவாசையை மாற்றலாம், பிரகலாதனுக்காக பிறவி எடுக்கலாம், மார்க்கண்டேயனுக்காக மரணத்தையே எடுக்கலாம். இவ்வாறு உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் வேதங்களை மாற்றலாம், விதிகளை மீறலாம், விளக்கங்களை கூறலாம். ஆனால் நான் மட்டும் என் பக்தர்களுக்காக வேதங்களை மாற்றக்கூடாது, விதிகளை மீறக்கூடாது, விளக்கங்களை கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி. அப்படித்தானே? இறுதியாக சொல்கிறேன், என்னை வழிபடும் குடும்பத்தை வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். பரம்பொருளே, பராசக்தியே, பரந்தாமரே, படைப்பவரே, உங்கள் முடிவென்ன? பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடமாக பேசி என்னை ஆளாக்கி விடாதீர்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். அசுரரை அழிக்கவும் ஏழ்மை செய்தோரை அடக்கவும் விஸ்வரூபம் எடுத்த நீ உன் பக்தனை காக்க படைத்து எழுவாய். மீண்டும் உன் விஸ்வரூபத்தை காணலாம் என்றுதான் உன்னை கொலைத்தர செய்தோம். ஆமையா, அதனால்தான் நமனை கூட உன்னை எதிர்த்து பேச தந்தையார் கட்டளையிட்டார். பிரபு, இது மும்மூர்த்திகளும் இணைந்து நடத்திய திருவிளையாடல். ஆமையா, உனக்கு என்ன வேண்டுமோ கேள். தந்தையே, இதுவரை இதிகாச புராணங்களே இல்லாத ஒன்றை நான் கேட்கப் போகிறேன். இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளத்தோறும் யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களை காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது. பிரபு, சரவணா, உன் பக்தரை காப்பாற்ற இவ்வளவு போராடி நீ அவனுக்கு அற்ப ஆய்வை கொடுத்து ஏன் அந்த குடும்பத்தையே அல்லலுக்கு ஆளாக்கினாய்? அன்னையே, ஒரு முருகடிமைதான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்பிய என் பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவு வழங்க வேண்டும் என்று கேட்டாலே தவிர என் அடிமையாய் இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அதற்காக தான் இந்த சோதனை. அவர்கள் குடும்பத்தோடு வந்து என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன். அதில் வெற்றியும் கண்டேன். அந்த முருக அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகி விட்டான். அப்பப்பா, பக்தர்களை காப்பதில் மட்டுமல்ல சோதிப்பதிலும் நீங்களை எல்லாம் வென்று விட்டாய். முருகா, நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தி அப்பா. காட்சி 1, சரவணன் டீ கடை. தம்பி, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுவா. இந்தாங்க சாமி. என்ன தம்பி இருமுற? அது ஒண்ணும் இல்ல, லைட்டா மழையை நினைச்சிட்டேன். ஆனா ஸ்ட்ராங்கா ஒரு மிளகு பால் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். என்ன தம்பி நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? முதல்ல இப்படிதான் இருமல் வரும், தொண்டை புண்ணாகும், காய்ச்சல் வரும், கடைசியில கேன்சர் தான் நிக்கும் பார். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, பக்கத்துல வா. உன்னோட இருமலை நான் சரி பண்றேன். இதா, இந்த தண்ணியை குடி. என்ன தண்ணி சாமி இது? இது என்ன சத்திரம் எடுக்கப்பட்ட புனித நீர்?
காட்சி 2 சரவணன் வீடு. பத்ரோஸ் பத்ரோஸ் சாமி நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. நீ ஒரு நல்ல கையிலிருந்து புடிச்சிடா. என்ன காலிஃபிளவர் பக்கோடா வைக்கும், அடுத்ததான் நல்ல கறி விற்பனா இருக்கும். ஊர்லா உருளாங்க புரியல. கைசம் அப்போ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கடி? உன்னை என்ன சொன்னேன்? வெச்சு சுத்தமா பிடிக்காதுன்னு சொன்னேன். என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கியப்பா? இருங்க சாமி, பொறுமை. உருளைக்கிழங்கு பொரியலே, இன்று முதல் நீ சிக்கன் கிரேவி என்று அழைக்கப்படுவாய். காலிஃபிளவர் பக்கோடாவே, இன்று முதல் நீ சிக்கன் 65 என்று அழைக்கப்படுவாய். தயிர் சாதமே, இன்று முதல் நீ மட்டன் பிரியாணி என்று அழைக்கப்படுவாய். என்ன பண்ற நீ? ஏதாச்சும் காமெடி கிண்டி விடுவானே. சாச்சே, பிட்டாசல வரேன்ன நீங்க தர மாதிரினா பேர சொல்லி கூப்பிடியா? என் பேர சரவணன். எங்க அப்பா அம்மா எனக்கு ஆசையா சரவணன் பேர வைப்பாங்க. திடீர்னு வரீங்க, தண்ணிய மேல தெரியுமியா, வேற 10 வருஷம் மாத்தீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சாப்பாடு வேண்டாம், நான் உடனே போறேன். சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. உயிரோடு இருக்கிற எனக்கே நீ பேர் மாற்றம் பண்ணும்போது, உயிர் இல்லாத சாப்பாடு பொருளுக்கு நான் பேர் மாற்றம் பண்ணக்கூடாதா? காட்சி 3 பள்ளிக்கூடம். ஹர்ஷினி, இங்க என்ன பண்ற? பிடி கிளாஸ் போகலையா? எனக்கு நிறைய ரிட்டர்ன் இருக்கு, நான் எழுதணும். இதான் நல்ல வாய்ப்பு. இவட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி மைண்ட மாத்தி சர்ச்சு கூட்டிட்டு போயிடலாம். ஹர்ஷினி, இதெல்லாம் வெட்டியில, இதெல்லாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரக்கூடாதுன்னு தெரியாதா? ஏன் டீச்சர் டின்னர் வைக்கக்கூடாது, ஊர்ல சத்தம் போட்டுருக்காங்க. என்ன திமிரு இருக்கு? ஹர்ஷினி, நான் சொல்றத கேளு. நாளைக்கு நீ என் கூட சர்ச்சுக்கு வந்தேன்னா உனக்கு நிறைய சாக்லேட், ஐஸ்கிரீம், பிரியாணி எல்லாம் வாங்கி தரேன், சரியா? அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சமஸ்தானம் வரணும், நீங்க பாருங்களா? நம்ம அம்மாட்ட பாப்பாங்க, நீயா மிஸ் தேவையில்லாம பேசுறாங்க. எனக்கு நிறைய ரிட்டர்ன் இருக்கு, நான் எழுதணும். உங்க வேலை என்ன பாருங்க. கிரேட் மிஸ். காட்சி 4 பேருந்து நிலையம்.
உங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை முதல்ல நிறுத்துங்க. முதல்ல ஏன் பிரச்சனையை தீர்த்து வைங்க. அந்த சின்ன பிள்ளை ஹர்ஷினி விடியன் எங்க இருக்குன்னு தெரியும். அவங்க வீட்டுல போய் எல்லாத்தையும் பேசி மதமாற்ற வச்சு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் வாங்க. காட்சி 6 ஹர்ஷினி வீடு. எங்க போற? இது சாரா மர வீடு. மறுபடியும் முதல்ல உனக்கு தமிழ சாமி. அட வாங்க பாக்கலாம். ஹர்ஷினி என்ன கிளவி என்ன இங்க மன்னதான் வந்துட்டு வீட்டுக்குள்ள வா. அதுதான் கிளம்பினாங்க முதல்ல சொன்னேன். என் வார்த்தை என்னக்கா கிளம்பிட்டியா? அட வாங்க பாக்கலாம். டீச்சர் வாட் இஸ் சர்ப்ரைஸ் வாங்க வாங்க மைக்கேல் நீயா வா உள்ள நடந்த பிரச்சனையை மறந்துடுங்க. அசிய டீச்சரா உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். குழந்தையோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். குழந்தை பேர்ல அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் பணம் போடுறோம். குழந்தையோட படிப்பு வேலை கல்யாணம் எல்லாமே எங்க சர்ச்சு பார்த்து விடும். தயவு செஞ்சு மதம் மாறுங்க, சர்ச்சுக்கு வாங்க. டீச்சர் நான் சொன்னது புரியலையா நான் போடுறதுனா நோனா சொன்னேன் நீங்க தர பிச்சை காசுக்காக எங்க புனிதமான இந்து மதத்தை விட்டு வர அளவுக்கு நமக்கு ஈன ஜாதிங்க. போமா அவர் வேலை பாரு. உங்க படிப்பீங்க வேற சரி வந்ததா வந்துட்டீங்க. வந்ததுக்கு சாப்பிட்டு போங்க. எதிரே வந்தாலும் அவங்களுக்கு விருந்தலை சமைப்பதா எங்க மனதோட சிறப்பு. மறுபடியும் இருக்கா? உனக்கு தமிழ சாமி. என்ன ஆங்கிலத்தை நீங்க எப்படி சொல்லலாம்? வாங்க வாங்க உட்காருங்க. டீச்சர் உட்காருங்க. எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இங்க பலர் மதம் மாறுவதற்கு நம்ம மதத்தை பற்றி தெரியாத அறிவில்லாததான் காரணம். இந்து சமய வித்யாபீடம் வெளிமலை மூலம் நடத்தப்படும் சமய வகுப்பிற்கு வரும் எந்த ஒரு மாணவனையும் உங்களால் மதம் மாற்ற முடியாது. எங்கள் குழந்தை ஹர்ஷினி சமையலை பெற்றார். அவர் மூலம் நாங்களும் சமையலை பெற்றோம். இந்த மாதிரி அந்நிய சக்தி இருந்து உங்க குழந்தை நீங்க காப்பாற்றணும்னா அவங்க சமய வகுப்புக்கு அனுப்புங்க. ஒரு குடும்பமே ஒன்னா சேர்ந்து மதம் பார்க்க போது நம்ம இவ்வளவு பேர் போதாதா? நமக்கு என்ன சமய உணர்வு இல்லையா? நமக்கு எப்படி தாய்மொழி முக்கியமோ அது போல இந்து மதமும் முக்கியம். அதனால எல்லாரும் ஒன்றிணைவோம், மதம் மாற்றத்தை தடுத்து விடுவோம். இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம், பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம். எந்த மதமும் இதற்கு இல்லை. சகுனியின் சூழ்ச்சி கிணங்க கௌரவர்கள் பாண்டவர்களை சூது விளையாட அழைக்க அந்த சூதிலே தர்மன் தன் பொருளை இழந்து நாட்டை இழந்து பின் தர்ம பத்தினியான பாஞ்சாலியை விளக்கிறான். அத்தர
என்னை காக்கும் உரிமை படைத்த பாண்டவர்களே, இந்த அடிமைப்பட்ட பின் தர்மம் மங்கி போன இந்த அநியாய சபையிலே என்னை இழுத்து வந்து ஏச்சுக்கள் பேசுகின்றார் இந்த துரியோதனன். இவனை நிறுத்தவா என்று எவரும் கூறவில்லையா? எவரும் கூறவில்லையா? அரசன் அவையிலேயே வேதி தவங்கள் பல புரிந்த வேதாக்கள் இருக்கிறார்களே, இவர்கள் இந்த அநியாயத்தை கண்டு கோபம் கொள்ளவில்லையா? கோபம் கொள்ளவில்லையா? ஐயோ, என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? போதும் நிறுத்தல். 5 பேர்களுடன் குடும்பம் நடத்துபவளுக்கு பேரா பத்தினி. உனக்கு மானம் என்ன? அவமானம் என்ன? நீ ஒரு ஆணையை எட்டி பார்த்தாலும் தவறே இல்லை. துரியோதனா, எங்கள் பிள்ளைகளுக்கு திரௌபதி நம்மையில் அனுமதிப்படுவதை என்னால் ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. இத்துடன் நிறுத்திக் கொள்கிறாயா? இல்லை. அர்ஜுனா, வாயை மூடு. அவன் படைய ஒரு நாவடக்கம் தேவை உனக்கு. நீ இவளுடனே மறைத்துக் கொண்டிருக்கும் சேனையை இழிது சாதனா, இழு. நான் பார்க்க வேண்டும். துரியோதனா, நான் அஸ்தினாபுரத்தை தரமட்டமாக்குவேன். அண்ணா, எனது பிராணனை பறியுங்கள். இல்லை என்றால் இந்த துரியோதனனின் பிராணனை பறியுங்கள். துரியோதனா, உனது அறிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது. துரியோதனா, சத்திய தர்மத்தின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். பாஞ்சாலியின் துகி மீது கை வைத்தாயெனில் உன் வம்சத்தை அழித்து விடுவேன். ஐயா சான்றோர்களே, ராவணன் சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்த பின் அதை சான்றோர் நிறைந்த சபையில் எடுத்துரைக்கும் பொழுது தக்கது செய்தரும் என்றார். அதுபோலல்லவா இருக்கிறது இந்த சபை? சீ, பேயாட்சி செய்தால் பிணத்தை போற்றும் சாஸ்திரமாம் உங்களது சாஸ்திரங்கள். தாடியடி, நீ தாடி. வஞ்சனை அறியாத மன்னவர்களை சூதாட வற்புறுத்தியது வஞ்சனையா, நேர்மையா? புதிய மண்டபத்தை நீங்கள் அமைத்தது எமது நாட்டை அபகரிக்கும் நோக்கத்தில் அல்லவா? ஐயோ, பெண்களும் மனைவியும் உடையவர்கள் இவர்கள். பெண்களுடன் உடன்பிறப்பாய் பிறந்தவர்கள் செய்வது பெண் பாவம் அல்லவா? ஐயோ, என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? போதுமடி நீ நடத்திய நாடகம். வாடி என் பொன்வடி. வீரத்தின் சிங்கங்களே, அவை நடுவே எந்த நாடுகளை அகழ்கிறான் கயவன் ஒருவர். எந்த மானம் பறிபோகும் இந்த நிலையை கண்டும் தலை கவிழ்ந்து நிற்கிறீர்களே, இதுவா தர்மம்? தர்மமா என்று கேட்கிறாய திரௌபதி? அந்த தர்மமே உன்னையும் எங்களையும் பந்தயத்தில் பழைய பொருளாக்கி இப்படி தலை கவிழ்ந்து நிற்கிறதே. அண்ணனின் பந்தயத்தில் அடிமையாய் இருக்கிறோமே தவிர நாங்கள் ஒருபோதும் ஆண்மையை இழக்கவில்லை. அர்ஜுனா, வாடி என் பைங்கிலியே வா. துரியோதனா, ஹஸ்தினாபுரத்து ராஜ சபையில் இன்று போல் இதுவரை ஒரு அநீதி நிகழ்ந்ததில்லை. மகாராஜா திருத்தராஷ்டிரே, தங்களை நகக்கண்ணை திறக்க வேண்டும். நிறைந்த ராஜசபையில் பெரும் மதமும் நமக்கு அனுமதிக்க கூடாது. யுவராஜன் துரியோதனா, ராஜசபையில் அநீதி இழைக்கப்படக்கூடாது. நெல் துச்சாதனா, உன் மதியை இழக்காதே. ஐயோ, கண்ணா, 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 எந்த சேலை தலைப்பை கொடுத்து உன் மானத்தை காத்தேனோ அந்த சேலை இந்த அரக்கன் இருக்கிறானே, இது உன் கண்களுக்கு தெரியவில்லையா கண்ணா? கண்ணா, என் மானத்தை காத்தாலும் சரி, அல்லாமல் போனாலும் சரி, உன் பாதமே சரணம் கண்ணா, உன் பாதமே சரணம். கண்ணா, 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 உன் கருணை கருணை கண்ணா, உன் கருணை கருணை. பராசக்தி
ராமன் சீதை சுயம்பரம் பாரதம் கண்ட மிகப்பெரிய இதிகாசங்களுள் ஒன்று ராமாயணம். அதிலிருந்து ஸ்ரீராமன் சீதை சுயம்பரம், சிவதனுசை உடைத்தல், பரசுராமர் கொண்ட கோபம் ஆகிய நிகழ்ச்சிகளை தொகுத்து நாடகமாக நடிக்க வருகிறார்கள் சாஸ்தாங்குளம் சமயவகுப்பு மாணவ மாணவிகள். காட்சி 1. இடம் சித்தாசிரமம். பங்கு பெறுவோர் விஸ்வாமித்ரர், ஸ்ரீராமன், லக்ஷ்மணன். எகுராமா, மிதிலாபுரியின் அரசன் ஜனக மகாராஜா ஒரு சிறந்த யாகம் நடத்த ஏற்பாடு செய்துள்ளார். நானும் அப்பேட்டில் கலந்து கொள்ள சென்றிருக்கிறேன். நீங்கள் இருவரும் விரும்பினால் அந்த யாகத்தை பார்க்க வரலாம். மேலும் அரசனிடம் அனுப்பிக்கத்தக்க இன்னொன்று இருக்கிறது. அந்த வில்லை காண்பது முற்றிலும் அவசியம். காட்சி 2. இடம் மிதிலாபுரி அரசவை. பங்கு பெறுவோர் ஜனகர், சீதை, சதானந்தர், விஸ்வாமித்ரர், ராமன், லக்ஷ்மணன் அரசர்கள். யாம் நகர்த்திய யாகம் மிகவும் மங்களகரமாக முடிவடைந்துள்ளது. அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளோம். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக எமது மகள் சீதைக்கு பொருத்தமான வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது இங்கு யாகத்தில் கலந்து கொள்ள வந்த வெவ்வேறு நாடுகளை சார்ந்த ராஜகுமாரர்கள் இருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் சுயம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வணங்குகிறேன் குருதேவா. தங்கள் வருகைக்கு நன்றி. அமருங்கள். மன்னவா, நமது ராஜகுமாரி சீதையை சபைக்கு அழைக்க வேண்டும். இங்கு வருகை தந்திருக்கும் நமது ராஜகுமாரன் அனைவரையும் வரவேற்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் நமது ராஜகுமாரன் அனைவரையும் வணங்குகிறோம். இப்போது சுயம்பர நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறதால் அவரால் வீரத்தை மகிமை எடுத்துக்காட்ட வாய்ப்பினை விடுக்கிறோம். அரசே, அந்த சிவனா வில்லி சபையின் கண் கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள். அந்த சிவதனுசை சபையின் கண் கொண்டு வாருங்கள். சீதையை போன்ற சிறந்த பெண்ணுக்கு வீரத்தினால் ஆண்மையினால் அரிய சாதனை புரியும் தீரதன் ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்காகவே இப்படி ஒரு நிபந்தனை வைத்தேன். ஆனால் இங்கு வந்த மன்னர்களை யாருமே நான் வைத்த நிபந்தனையை தொடும் தகுதியை கூட காட்டவில்லை. இந்த சிவதனுசை எடுத்து வளைப்பதோ அல்லது நான் வேண்டுவதாக இருக்கட்டும், ஒருவரும் அசைக்க கூட இல்லையே. ஏனென்றால் அந்த நாட்டில் வீர வீரர்கள் யாரும் இல்லை. மன்னா, மரியாதையாக பேசுங்கள். ஏமாற்றம் தங்களை இப்படி எல்லாம் பேச வைத்தது. ஜனகன் இன்று அவமான கடலில் மூழ்குகின்றான். பார்க்கும் பக்கமெல்லாம் வலிமையற்ற ஆண்கள், சாதிக்கும் தகுதியற்ற தலை கவிழ்ந்த முகங்கள் ஆகியவனை சிந்தனையை தொடுகின்றன. ஜனகனே, ஏன் வாழ்கிறாய்? மடிந்து விடு என்று. மன்னா, இதை ஏன் மறந்து விட்டீர்கள்? தங்களுடைய இந்த வகையிலே சூரியவம்சத்து ரகுல திலகன் ஸ்ரீராமன் அமர்ந்திருப்பதை மன்னர் தினகரே, எந்த ஒரு சபையிலும் இந்த அளவுக்கு வார்த்தைகளை சென்ற எவருக்கும் துணிவு வராது. ஆனால் நீங்கள் அதை மறந்து வீரத்திற்கு அரை கோவில் எடுத்திருக்கிறேன். லக்ஷ்மணா, அமைதியா இருப்பாயா? என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் கையில் அவர் பேசுவது எனக்கு தாங்கவில்லை. தம்பிக்கு ஆணையிடுங்கள். ஜனகரின் கருத்துக்கு முறையான பதிலடி இப்போதே கொடுக்கிறேன். லக்ஷ்மணா, அமைதியாக உன் ஆசனத்தில் அமர்வாயாக. பிரபு, யாரையும் அவமதிக்கும் எண்ணத்தில் விமர்சிக்கவில்லை. உடைத்த உள்ளத்தின் உணர்ச்சியை பேசினேன். யாரையாவது அவமதிப்பதாக நினைத்தால் எரியவனை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீராமா, அந்த வில்லியை வளைத்து ஜனங்களின் வேதனை தீர்த்து வாழ வைப்பாயாக. தங்கள் கட்டளை குருதேவா.
சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடைபெற்றது. அத்துடன் பரதன், லட்சுமணன், சத்ருகனுக்கும் ஆகியோருக்கும் ஜனக மகாராஜாவின் குடும்பத்தை சார்ந்த ராஜகுமாரிகளை மணந்து கொடுக்கப்பட்டார்கள். மிதிலாபுரியிலிருந்து அயோத்திக்கு புறப்பட அனைவரும் தயாராக இருந்தார்கள். காட்சி 3. நம் அயோத்திக்கு புறப்படும் வழி பங்குமரோ, ராமன், லட்சுமணன், சீதை, பரசுராமன், அயோத்தி வாசிகள். நில்லுங்கள். நான் மகேந்திரமலையை தவத்தில் இருந்த நேரத்தில் சூழ என்ற கொடியவர் யோசனை கேட்டேன். இப்போது எனக்கு சொல்லுங்கள், எம் ஆராதிக்கும் அந்த சிவனின் பிள்ளை உடைத்தது யார் என்று? பிரபு, சிவனத்தை உடைக்கின்ற சாதியை யாகத்தியாக நம்முடைய தாசன் தான் ஜெயலலிதாவை அவனுக்குரிய தண்டனை ராமன் நிற்கின்றார். சேவகம் செய்ய வேண்டாம் தாசனாவான். பகைவனாக கருதினால் நானும் பகைமையை காட்டியவனை தண்டித்தே தீருவேன். உங்களை நான் எச்சரிக்கிறேன். எங்கே என் பகைவன் வந்திருக்கிறான்? அவனை எதிரே நிறுத்துங்கள். அந்த துரோகிக்கு நான் மரண தண்டனை தருவேன். ஒரு வில்லை உடைத்ததற்கு இவ்வாறு கோபப்படுதல் முறைதானா? எங்கள் இளமை பருவத்தில் எத்தனை வில்லை உடைத்திருக்கிறோம்? அறியாத சிறுவனே, நமது மேல் தலைவனுக்கும் பரமேஸ்வரன் பிள்ளை பிள்ளைகள் விளையாடுகின்ற வில்லுடன் ஒப்பிட பார்க்கிறாயா? இதுவரை ஒரு வில்லை இல்ல. இதே வந்து தான் சங்கரன் திரிபுரத்தில் இருந்தான். பிராமணர்களே, தாம் வில்லுக்கும் வித்தியாசம் காணலாம். ஆனால் யாம் சத்திரியர்கள் வில் வளைத்து விளையாடுவது எமது நித்திய கடமையாகும். ஆகவே எமக்கு எந்த வில்லும் ஒரே மாதிரிதான். சின்ன சிறியவனே, அப்பத்தனமாக எடை போட்டு அழிவை தேடுகிறார். பாவம், நீ சிறு பிள்ளை என்பதால் அன்பு காட்டி நடக்காமல் விட்டேன். உண்மையில் அந்த பெரியவர் என மறுத்து ஒன்றும் செய்யாமல் விடுகிறேன். நீ என்னை சாதாரண வேதம் படித்த பிராமணாகத்தான் மதிப்பீடு செய்கிறார். உனக்கு தெரியாது, நான் தான் உங்கள் சத்திரர்களுக்கு அடிக்க சீரேந்த பரசுராமன் என்பது. நான் எத்தனையோ முறை இந்த பூமியில் ஆட்சி புரிந்த சத்திரர்களை பண்ணிட்டிருக்கிறேன். இந்த பரசுராம் மீண்டும் சந்திர ரத்தத்தை ருச்சி பார்க்க தூண்டாது. தாம் பேசி அச்சோத்தீர்களே. ராமனிலே வீரம் என்று மெஞ்சியிருந்தால் வீரத்தை பேசாதீர்கள், பரசுவினை காட்டுங்கள். லட்சுமணா, அமைதியை இருப்பார். பகவான் தாம் காலம் நேரத்தில் பாலகன் பேசியதை தாங்கள் மன்னியுங்கள். அதுவும் அவன் உங்களுக்கு எந்த விடையும் செய்யவில்லை. அப்படி செய்தாலும் தெரிகிறது. வில்லை விடுத்ததற்காக தமிழ் நாயகன் நினைத்தால் தடை சொல்ல மாட்டேன். என்னை தாசனாக அவருக்கு ஏற்றபடி விடுகிறேன். தம்பிக்கு குறைந்தவன் அல்ல நீயும். பகவான் சந்திரனின் பிள்ளை உழைத்து விட்டு அமைதியை சொல்கிறாயா? இங்கு நல்லவன் போல் இருக்கிறவன் கோயித்து அம்மை வணங்குகிறான். எடுத்துக்கொள்ள அங்கிரத்தை என் முன் நின்று போசை. என்னோட போராடம் வந்தால் உங்களை எங்கே முடிப்பேன். பிரபு, யாராயும் எங்களை போராடித்தால் சத்திரதர்மப்படி நாங்கள் அதை மறுப்பதில்லை. அதனுடைய நிறுவன ராஜாவை யாராலும் பிரபு. எங்கள் நிறுவனம் சத்தாருக்கு நிறுவனம். நாங்கள் பெண்கள், பசுக்கள், பிராமணர்கள் மீது அஸ்திரம் தொடுவதில்லை. மேலும் பிராமணர்கள் ரெண்டுமே எங்களுக்கு பூஜைக்கிறார்கள். பகவானே, பேரு கூட எனக்கு நமக்கு பெரிய பேர் பரசுராம். தமிழம் டாக்டர் நாங்கள் இதை கொள்கிறார்கள். பிரபு, தாம் யார் என்பதை தம்மால் நான் இப்போதே அறிவாயிருந்தேன். ஸ்ரீராமா, இது விஷ்ணு தனுசு. இதை ஏற்றுக்கொள்வாயா? இந்த விஷ்ணுவின் வில்லை நீ பானத்தை கொடுத்தாயானா என் மனதில் சந்தேகம் அடையும். நமக்கு நீ யாருக்கு புரியும்? பகவானே, நமக்கு தெரியாத இந்த விஷ்ணு தனுசின் பானம் வீணாக்குவதற்கல்ல. மேலும் நீங்கள் பிராமணர்கள் இந்த பானத்தை கொடுக்க மாட்டேன். தாமன் செல்லுங்கள். இந்த பானத்துக்கு எதுவரையாக வேண்டும்? தமிழகத்தில் மனோரேகத்தில் எங்கும் சென்று சக்தி இருக்கிறது, அதுவா? அல்ல நீங்கள் கடந்தோரிலிருந்து பெற்ற புண்ணிய விலங்குகளை இருக்கிறது, அதுவா? ரகுநந்தனா, மனோவேகத்தின் சக்தி அழித்து விடாதீர்கள். இந்த அற்புத பானத்திற்கு எனது புண்ணிய பலன்களை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே செய்தால் அழிந்துவிடும் எனது கீர்த்தி என் மனதின் அகந்தை அகந்தவரின் மாத்திரமும் கோபம். ஸ்ரீராமா, இந்த பானத்தை கிழக்கில் செலுத்துங்கள். ரகுல நந்தனே, உங்களுக்கே வெற்றி. பகவானே, நாங்கள் இமாச்சலத்தில் சென்று கடந்தோம் பலத்தை எழுதியிருக்கிறார்கள். ஸ்ரீராமா, இந்த அகிலமே உண்மை வாழ்த்து. நன்றி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. ஸ்ரீ கிருஷ்ணரும் குசேலரும் சந்திக்கும் நிகழ்வை உங்கள் முன் காட்சிப்படுத்துகிறோம். காட்சி 1. குசேலரின் இல்லம். தாயே, ரொம்ப பசிக்கிறது. ஏதாவது சாப்பிட இருந்தால் தாருங்கள் தாயே. பசிக்கிறதா? உன்னுடைய தந்தை வெளியே சென்றுள்ளார். அவர் வந்தவுடன் நான் ஏதேனும் வாங்கி வர கூறுகிறேன், சரியா? சரி தாயே. நீ சற்று சென்று விளையாடு. சரி தாயே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, சுசீலை, சுசீலை. வந்து விட்டீர்களா? வாருங்கள், வாருங்கள். பிள்ளைகள் எல்லாம் பசியாக இருக்கிறார்கள். எங்கேனும் சென்று ஏதேனும் வாங்கி வாருங்கள். நான் எங்கே செல்வது? வீடை சுற்றி மொத்தம் கடன் வாங்கிவிட்டேன். இனி யாரிடமாவது சென்று கேட்டால் தரமா
சொல்லி கேட்கலாமே. ஓ கிருஷ்ணனா, ஆம், சிறு வயதில் பழகியது அவனுக்கு இப்பொழுது என் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ என்று கூட தெரியவில்லையே. பிள்ளைகளின் நிலையறிந்தாவது ஏதேனும் வாங்கி வாருங்கள். சரி, ஆனால் நண்பனை காண செல்ல வேண்டும் என்றால் ஏதேனும் கொண்டு செல்ல வேண்டுமே. சற்று பொறுங்கள். இதில் சிறிது அவல் இருக்கிறது, இதனை எடுத்து செல்லுங்கள். அவளா? சரி, இது கிருஷ்ணனுக்கு பிடித்தமானவைதான். சென்று வருகிறேன். சென்று வாருங்கள். கிருஷ்ணா. காட்சி ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகையில் சுதாமாவை சந்திக்கும் நிகழ்ச்சி. கிருஷ்ணா, உனது துவாரகை எங்கே? கிருஷ்ணா, உனது துவாரகை எங்கே? கிருஷ்ணா, இதுதானோ உனது துவாரகை? யாரே உமக்கு என்ன வேண்டும்? நான் சுதாமா வந்திருக்கிறேன். எனக்கு கிருஷ்ணனை காண வேண்டும். ஓ கிருஷ்ணரா, உம்முடைய தோற்றத்தை பார்த்தால் உள்ளே அனுமதிக்க ஏதாவது, சற்று பொருங்கள். சுவாமி, 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 என்னாச்சு? ஏன் இந்த சஞ்சலம்? என் மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு நினைவு. சற்று பொறு தேவி. வணங்குகிறேன் பிரபுவே. உங்களை காண சுதாமா என்னும் ஒரு ஏழை பிராமணர் வந்திருக்கிறார். என்ன? சுதாமாவா? என் நண்பன் சுதாமாவா? என்னை பார்க்க வந்தானா? சுதாமா, சுதாமா, நண்பா, எங்கிருக்கிறாய் சுதாமா? சுதாமா. கிருஷ்ணா, சுதாமா. கிருஷ்ணா, நண்பா, கிருஷ்ணா, உள்ளே வா சுதாமா. கிருஷ்ணா. வா. என்னை பார்க்க இப்போதான் உனக்கு நேரம் கிடைத்ததா சுதாமா? இல்லை கிருஷ்ணா, உன்னை காண வேண்டும் என்றுதான். ஆனால் உனக்கு என் ஞாபகம் இருக்குமோ இல்லையோ என்றுதான் சிறிது தயக்கம். நீ என் நண்பன் சுதாமா. உன்னை மறந்தாதானே நான் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு. கிருஷ்ணா, உன்னை நண்பனாக பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ? சரி சுதாமா, வா, அமர்ந்து கொள். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். நான் முன்னருகிலேயா? வேண்டாம், நான் இங்கே அமர்ந்து கொள்கிறேன். அப்போது நானும் முன்னருகில் அமர்கிறேன். வேண்டாம் கிருஷ்ணா, நானே முன்னருகில் அமர்ந்து கொள்கிறேன். அமர்ந்து கொள். வா, வா, அமர். பார்த்தாயா வாமா, இவன் தான் என் நண்பன் சுதாமா. பார்த்தேன் சுவாமி, பார்த்தேன். எங்கள் சுவாமி உங்களை பற்றி பேசாத நாட்களே இல்லை. எனக்கும் என்றும் கிருஷ்ணனின் ஞாபகம்தான். சரி சுதாமா, என்னை பார்க்க வந்தாயே, எனக்கு ஏதேனும் எடுத்து வந்தாயா? அது வந்து கிருஷ்ணா, அது இல்லை கிருஷ்ணா, அது என்ன மறைக்கிறாய்? இங்கே கொடு. வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம் கிருஷ்ணா. ஆ, எனக்கு பிடித்த அவலா, இதைத்தான் மறைத்தாயா சுதாமா? இல்லை கிருஷ்ணா, உனக்கு அவள் பிடிக்கும் என்றுதான் எடுத்து வந்தேன். ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா என்றுதான் சிறிது தயக்கம். என் நண்பன் கொண்டு வந்ததை நான் ஏற்காமலா சுதாமா? போதும் சுவாமி, போதும். மேலும் சாப்பிட்டா துவாரகையின் கஜானா. என்ன செய்வது வாமா? என் நண்பன் கொண்டு வந்ததாயிற்று. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது.
என் நாவின் சுவையை என்னால் அடக்கவே முடியவில்லை. வயிறு நிறைந்தால்தானே வாழ்வு நிறையும். நிறைந்ததுவரை பொழுதுமே சுவாமி. சரி, இதை எடுத்துச் செல். சுதாமா, உன்னை பார்த்த மகிழ்ச்சியில் உன்னிடம் கேட்கவே மறந்துவிட்டேன். நீ எப்படி இருக்கிறாய்? உன் வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அது கிருஷ்ணா, அது ஆம் கிருஷ்ணா, நாங்கள் அனைவரும் நலம்தான். சரி சுதாமா, நான் சற்று ஓய்வெடுத்து வருகிறேன். நீ அமர்ந்து செல். இல்லை கிருஷ்ணா, நானும் சென்று வருகிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம். சரி சுதாமா, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து செல். சரி கிருஷ்ணா. கிருஷ்ணனும் சுசீலையும் என்னென்னமோ கேட்க சொன்னான். எனக்கும் வாய் வரவில்லை. இந்த கிருஷ்ணனும் எதுவும் கேட்கவில்லை. இப்பொழுது சுசீலைக்கு என்ன பதில் சொல்வது? சுவாமி, அவர் ஏன் எதுவும் உங்களிடம் கேட்கவில்லை? வாமா, அவன் என் நண்பன். என்னை பார்த்த மகிழ்ச்சியில் அவனுடைய தேவையே மறந்து விட்டார். சுவாமி, அவர் உங்கள் நண்பர் அல்லவா? ஏன் நீங்கள் அவரை மட்டும் மாற்றவில்லை? அவன் என் நண்பன், அதனால் தான் அவனை மாற்றவில்லை. மக்களுக்கு செல்வம் அதிகமாக மன நிம்மதி குறைந்துவிடும். அதனால்தான் அவன் வீடு செல்லும் வரையாவது நிம்மதியாக செல்லட்டும் என விட்டுவிட்டேன். அப்படியா சுவாமி? சரி சரி, உங்கள் இலைகளுக்கு எல்லையே இல்லை. சரி வா. காட்சி 3. குசேலரின் இல்லம். தாயே, இது என்னது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எல்லாம் அந்த கோபாலன் செயல். உங்கள் தந்தையை கண்டவுடன் அந்த லட்சுமி நாராயணனே நமக்கு பூரணமான லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி விட்டார். சரி, நீ சற்று சென்று விளையாடு. சரி தாயே. கிருஷ்ணா, எனது வீடெங்கே? என் வீடை காணவில்லையே. கிருஷ்ணா, இது அவன் வீடு, இது இவன் வீடு. இதுதான் என் வீடாக இருக்க வேண்டும். என் வீட்டில் தான் அதிக குழந்தைகளும் உண்டு. இங்கேதான் அதிக குழந்தைகள் சத்தமும் கேட்கிறது. என் வீடெங்கே? அவருடைய குரலில் கேட்பது போல் இருக்கிறதே. சரி, வெளியே சென்று பார்ப்போம். வந்து விட்டீர்களா? வாருங்கள். யாரம்மா நீ? உன்னை நான் இதுவரை கண்டதே இல்லையே. என்னை தெரியவில்லையா? நான் தான் உங்கள் மனைவி சுசீலை. என் மனைவி சுசீலையா? நீ எப்படி இவ்வாறு மாறிவிட்டாய்? நீங்கள் கிருஷ்ணனை காண சென்றவுடன் நமது மண் குடிசைதான் இவ்வாறு மாளிகையாக மாறிவிட்டது. நமது பிள்ளைகள் எல்லாம் அரசர் வீட்டு பிள்ளைகள் போல இருக்கிறார்கள். பார்த்தீர்களா? அவர்களுக்கு இப்பொழுதெல்லாம் பசி எடுத்ததே இல்லை. குழந்தைகளா, பசிக்கிறதா? இல்லை தந்தை, பசிக்கவில்லை. கிருஷ்ணா, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். பத்தும் சேர்ந்து வந்தால் பசியும் பறந்து போகும். உன்னை நாடி வந்த என்னை நீ கைவிட்டு விடவில்லை. கிருஷ்ணா, என்னையும் மாற்றிவிட்டாயா? கிருஷ்ணா, எனக்கு நீ பூரண செல்வத்தையே தந்தாலும் உன் அன்பை விட மேலான செல்வம் எனக்கு வேறொன்றும் இல்லை கிருஷ்ணா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நன்றி. பெயர் அல்ல, வீரமிக்க ஒரு பெண்ணை மதிக்கும் பெயர். மன்னவனே ஆனாலும் நீதி தவறினால் முடியை இழக்க வேண்டும், முடிவாக உயிரையும் இழக்க வேண்டும் என்ற கண்ணகியின் கால் பதித்த புனித பூமியின் மல்லிகை மணத்தோடு இருந்த மதுரையில் மமதை கொண்ட மன்னனால் மரணத்தை தொட்டான் கோவலன், கண்ணகியின் காவலன். நீ செய்தது சரியா என்று நீதி கேட்டாள் நேராக. தவறை உணர்ந்து கலங்கி நின்றான் மன்னன் கண்ணில் நீராக. கற்புத்திரத்தால் கருகியது மதுரை,
எங்கும் எரித்தனல் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் என்பதும் ஊழ்வினை உறுத்துவது ஊட்டும் என்ற முப்பெரும் உண்மைகளை உலகிற்கு எடுத்துக் கூறி ஓரை கொண்டது சிலப்பதிகாரம். காவலரே, காவலரே, காவியும் நீரும் கையில் தண்ணீருடன் ஒருத்தி வந்திருக்கிறாள் என்று உங்கள் மனைவியிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்துடன் உள்ளே நுழைந்திருக்கும் நீ யார்? நீதியின் இலக்கணமாய் பெற்ற பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகாச்சோழனது பூம்புகாரே எனது ஊர். பெருமணிகள் மாசாத்துவானின் மருமகன். என் பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? நீதிவர்மான நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? நடுக்கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பத்தினுடைய கயவனை மனைவி. போதும், யாகாவராயினும் நான் காக்க மன்னா, நான் காக்க. யார் கள்ளன்? என் கணவனா கள்ளன்? இல்லை, இல்லை, இல்லை. கையும் களவுமாய் பிடிபட்டான் உன் கணவன். கணவனை தமிழர் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? கொச்சானே, குட்டையிலே குஞ்சரம் ஓர்பவனே, எண்ணிப்பார். குலமண்டலத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் மேலே அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? அரசே, கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோபுரம் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியா என்னுடைய சிலம்பு. நம்ப முடியவில்லையே என்னால். உன்னை யார் நம்பச் சொன்னது? நீ யார் நம்புவதற்கு? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. என்ன? நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்பொழுது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோபுரம் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்குக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மகாபாவிகள் அவனை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் அரசி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம்? மதுரை பாண்டியா, உன் மனைவி அணிந்திருக்கும் பழைய சிலம்பில் உள்ள படங்கள் முத்துக்களா இல்லை மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவையோ மாணிக்கப் படல்கள். அதையும் பார்ப்போம். தேவி, இப்படி படு. பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும் பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? பாண்டிய மன்னனின் அறம், மரம், திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் போர் நடத்தும் உனது வீரம் எங்கே? விவேகம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? 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 மன்னா, மாசுபடவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணி முடியதற்காக? வேந்த குலத்திற்கு அழிவு
நாய். அரசே அரசே ஐயோ விழுத்தீர்களே அரசே அரசே. அழியட்டும் ஒழியட்டும் என் நெஞ்சில் ஓட்ட நெருப்பே, நீதி தவறி இந்த மதுரையை அழித்து விடு, அடியோடு அழித்து விடு. நாம் இன்று சுவாசித்துக் கொண்டிருக்கும் இச்சுதந்திர காற்று நமக்கு எளிதில் கிடைத்துவிடவில்லை. இச்சுதந்திரத்திற்கு பின்னால் நமது பாரத தாய் ஈண்டெடுத்த எத்தனையோ தவப்புதல்களின் தியாகம் இருக்கின்றது. எத்தனையோ மாவீரர்களின் வீரம் நிறந்த மயிர் கூச்சச்சரிய செய்யும் வீரம் இருக்கின்றது தெரியுமா? வாணிபம் செய்து பிழைக்க வந்த வெள்ளையன் தந்திரமாய் பிரித்தாளும் முறையில் பாரதத்தை அடிமைப்படுத்தினான். அவர்களது படையில் இந்தியர்களும் சிப்பாய்களால் சேர்க்கப்பட்டனர். அந்த சிப்பாய்களில் ஒருவன் தான் நம் கதையின் நாயகன் மங்கள் பாண்டே. மற்றவர்கள் எல்லாம் வெள்ளையனுக்கு சாமரம் வீச, வெள்ளையர்களின் அடக்குமுறைக்கு எதிராக பொங்கி எழுந்து ஒரு வெள்ளைக்கார அதிகாரியை கொலையும் செய்ய துணிகிறான் நமது மங்கள் பாண்டே. எதற்காக கொலை செய்ய முயற்சித்தான்? அவன் இறுதியில் என்னதான் ஆனான் என்பதை வாருங்கள் காண்போம் நாடகத்தின் வாயிலாக. காட்சி 1. பட்டாளக்கான் சிப்பாய்களை அணிவகுத்து நிற்கின்றனர். வெள்ளை அதிகாரி வருகிறார். சிப்பாய்களே, உங்களுக்கு சில முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் எல்லாம் எங்களது கூலிப்படைகள். உங்கள் இந்திய நாடு எங்களுக்கு அடிமை. மேன்மை காங்கிய ஜார்ஜ் மன்னா உங்கள் சக்கரவர்த்திக்கு நீங்கள் நம்பிக்கையாக நடந்து கொள்ளணும். அவர் தான் உங்களுக்கு சோறு போடுகிறார். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கெல்லாம் துப்பாக்கி தந்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? மன்னருக்கு எதிராக யாராவது வால் காட்டினா சுட்டு கொஸ்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? துப்பாக்கி ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இன்னும் கொழுப்பு, ஆமா, பசுமாட்டு கொழுப்பு. அந்த கொழுப்பு துப்பாக்கியில தடவி வச்சுக்கணும். அப்பதான் துப்பாக்கி துருப்பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? வா துறை சொல்ல துறை மன்னிக்கணும். நாங்கள் யாக்கியங்கள் பசுவை பூஜை செய்பவர்கள், கோமாதாயை வணங்குபவர்கள். What nonsense, fool, idiot! இந்த கண் மூட நம்பிக்கைகள். உங்க கோமாதம் நாங்க வெட்டி சாப்பிடுறோம். இல்லை என்ன நண்பர்கள் உங்க கோமாதம்? கோமாதா கீமாதா சொன்னா சுட்டு கொசிக்கிறவன். அண்டர்ஸ்டாண்ட்? காட்சி 2. சிப்பாய்களின் கேம்ப். மங்கள் பாண்டே அமைதியின்றி உலாவுகிறார். மற்ற சிப்பாய்கள் அங்கங்கே அமர்ந்திருக்கின்றனர். இறைவா, இது என்ன சோதனை? இந்திய மக்கள் புலிகளா? இந்து தர்மம் மூட நம்பிக்கையா? நண்பர்களே, என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த அக்கிரமக்காரர்கள் ஒழிய மாட்டார்களா? மங்கள் பாண்டே இப்படி எல்லாம் பேசாதே. துணைக்கு தெரிந்த லாபத்து. நண்பர்களே, இப்படி பயன்படுத்த நாம் அடிமையாகி இருக்கிறோம். 30 கோடி நமது இந்திய மக்களை சுக்கும் விளக்கும் உழைக்க வந்த சென்னாய் கூட்டங்கள் உரிந்து குடிக்கிறார்கள். நம் நாட்டிலிருந்து செல்வங்களை இங்கிலாந்துக்கு எடுத்து சென்று பிரபுக்களாக வருகின்றனர். இத்துடன் காலகாலமாய் கடைபிடித்து வந்த கலாச்சாரங்களையும் அழித்து வருகின்றனர். இத்துடன் நிர்வகித்தான் பசுமாட்டின் கொழுப்பு. சகோதரா, நீ சொல்வது அந்த உண்மை.
அடிமை சேவகம் செய்வதே இல்ல செத்து மடிவதே மேல். கண்ணன் கீதை நீ படித்தது இல்லையாடா? நமக்கு எதிராக சாவு, அதர்மத்திற்கு எதிராக தர்ம யுத்தம் செய்வதே நமது கடமை. நாமெல்லாம் துணிந்து விட்டால் இந்த வெள்ளை புனைகள் இங்கிலாந்துக்கே ஓட்டம் பிடிப்பார்கள். யோசனை செய்யுங்கள். நாம் கையில் இருக்கும் துப்பாக்கியை கோமாதாவை கொண்டு கொண்டு வந்து கொழுப்பை தொடர்வதா? கூடாது கூடாது. நாம் கையில் இருக்கும் துப்பாக்கியை இந்திய மக்களுக்கு எதிராக நீட்டுவதா? கூடாது. ஒங்கியலும் மறைகளை சுட்டு பொசுக்குவோம். நண்பா, அவசரப்பட்டு ஆபத்து நிற்காதே. அதில் படை இருக்கிறது, வீரங்கள் இருக்கிறது. நிறுத்துடா கோழையே, வீரன் ஒரு முறைதான் சாகிறான், கோழை நித்தமும் சாகிறான். நாமெல்லாம் இப்படி வந்துட்டு என்றுதான் பாரதத்திற்கு சுதந்திரம். பாரத அன்னையின் அடிமை பிணரை உடைப்பதான் யார்? இல்லாண்டா கோழைக்கு மணி கட்டுவது யார்? நண்பர்களே, கவலைப்படாதீர்கள். அந்த மணியை நானே கட்டுகிறேன். நானே கட்டுகிறேன். மணியோசை கேட்கட்டும். பாரத தாயின் வீர மைந்தர்கள் பொங்கி எழுந்து வரட்டும். காட்சி 3. சிப்பாய்களின் அணிவகுப்பு. வெள்ளை அதிகாரி வருகிறார். Long live British சிப்பாய். நிச்சயம் ஜவஹர்லால். சிப்பாய் பசங்களே, உங்களுக்கெல்லாம் நிறைய வேலை வந்திருக்கு. மேன்மை தாங்கி நமது மன்னரின் புகழ் உயரணும். அடிமை இந்தியாவில் அவர் புகழ் நீண்டு நிற்கணும். அதற்கு இந்தியாவில் உள்ளவர்கள் ஒத்துழைக்கணும். யாராவது இடைஞ்சல் பண்ணினால் கொண்டு வந்து எலும்பை உடைக்கும்படி சுட்டு போறது. அண்டர்ஸ்டாண்ட்? இந்தியர்களுக்கு எங்க ஆட்சி தான் நல்லது. ஸ்கூல் இல்ல, காலேஜ் இல்ல, ரயில் இல்ல, சட்டை பேண்ட் இல்ல. இது எல்லாம் நாங்க கொடுத்ததா? இங்க வெறும் மூட நம்பிக்கை தான் இருக்குது. கல்லை கும்பிடுது, கல்லுக்கு பாயாசம் கொடுக்குது, நெற்றியில டிராயிங் போடுது. இது எல்லாத்தையும் மாத்தணும். அண்டர்ஸ்டாண்ட்? பேச்சு துறை சொல்லல, நிறுத்த சொல்ற. ஏன்னா என்னை துறை என்று சொல்வதே தப்பு. என்னை ஓடல் என்று சொல்லணும். உங்கள் முன்னோர்களாகிய வெள்ளை பறவைகள் காட்டு மிராண்டியாக வாழ்ந்த காலத்தில் நாகரிகத்தின் எல்லையை தொட்டவர்கள் எங்கள் முன்னோர்கள். சுக்கும் மிளகுடிச்சு பிழைக்க வந்த சென்னை கூட்டங்கள் நீங்கள் ஓடிவிடுங்கள். உங்கள் நாட்டுக்காக எங்கள் பாரதத்தை வீர மைந்தர்கள் பொங்கி எடுத்துப் போகிறார்கள். உங்கள் பழங்கிப்படை அழியப் போகிறது. எங்கள் மதத்தையும் எங்கள் பண்பாட்டையும் பற்றி குறை சொல்ல நீங்க பிழைக்க வந்த நாயே. அவனை பிடித்து பீரங்கியில் முன் கட்டுங்கள். மற்ற சிப்பாய்கள் அந்த இந்திய அடிமை நாய்கள் பார்க்கட்டும், புத்தி வரட்டும். மங்கள் பாண்டையை பீரங்கியில் குடையில் கட்டி கொடூரமாக சுட்டுக் கொண்டனர். வெள்ளையர்களுக்கு முன்னால் துப்பாக்கி நீட்டிய முதல் இந்திய வீரர் மங்கள் பாண்டே. அவன் சிந்திய ரத்தம் வீண் போகவில்லை. இந்திய சிப்பாய்களும் இந்திய மக்களும் ஆங்கிலேயரை விரட்டி அடிக்க பொங்கி எழுந்தனர். பாரதத்தின் முதல் சுதந்திர போர் ஆரம்பமாகிட்டு பல ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டனர். அதனால் ஆங்கிலேயர்கள் பயந்து நடுங்கினர். ஆனால் போதுமான திட்டம் தீட்டாதாலும் போதிய ஆயுதம் இல்லாதாலும் சில தேச துரோகிகள் காட்டிக் கொடுத்ததாலும் அந்த முதல் சுதந்திர போரை வெள்ளையர்கள் அடக்கிவிட்டனர். அந்த முதல் சுதந்திர போரின் வரலாற்றை மூடி மறைத்து அது ஒரு சிப்பாய் கழகம் என்று எழுதி வைத்தனர். வெள்ளையர்கள் ஆங்கிலேய கொடுமைகளுக்கு எதிராக முதலில் துப்பாக்கி நீட்டு உயிர் தியாகம் செய்த மாவீரன் மங்கள் பாண்டேவை பாரத மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். இத்துடன் மாவட்ட கலை நிகழ்ச்சி போட்டிகள் நிறைவேறுகின்றது.